அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி மிக சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், இழந்த செல்வம், இழந்த ராஜ்யம் அனைத்தையும் திருப்பி தரும் ஒரு அம்மன் கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், இந்த கோவிலுக்கு போகாத விஐபிகளே இல்லை என்று நாம் சொல்லலாம். இது கோவிலுக்கு போகாத அரசியல்வாதிகளே இல்லை, அதுவும் சொல்லலாம். தொழிலதிபர்களே இல்லை, அதுவும் சொல்லலாம். ஏழை பாழை பணக்காரன் அனைவரும் இந்த கோவிலுக்கு சென்று அம்மனிடம் ஆசி பெற்றிருக்கார் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. ஆம், இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு தான் இந்த வீடியோக்குள் நாம் செல்ல வேண்டும். அதாவது பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்த காலத்தில் பாண்டவர்கள் தனது ராஜ்யத்தை இழந்து விட்டார்கள். தனது அரச பதவி, ராஜ்யம் அனைத்தையும் இழந்து உணவு உண்ண முடியாமல், தூக்கம் இல்லாமல், உண்ணுவதற்கூட உணவு இல்லாமல், துணி கூட இல்லாமல், தன்னிடம் இருந்த அனைத்து செல்வம், செல்வாக்கு, மாலை, மரியாதை, கௌரவம், பட்டம், பதவி அனைத்தையும் இழந்து தோர்த்து நடுத்தெருவில் நின்றார்கள். அப்போது அவர்களுக்கு ஒருவர் அறிவுறுத்துகிறார், நீங்கள் இந்த அம்மனை சென்று சரியாக வழிபட்டு தவம் செய்தோ அல்லது யாகம் செய்தோ அல்லது அந்த அம்மனின் அருளாட்சி பெற்றால் நிச்சயமாக இழந்த ராஜ்யத்தை நீங்கள் பெறலாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. அவர்களும் அதே மாதிரி சென்று ஒரு யாகத்தை நடத்துகிறார்கள். அந்த யாகம் நடத்திய பின்பு அவர் சொன்ன மாதிரியே அனைத்தையும் பாண்டவர்கள் திரும்பவும் பெற்று மீண்டும் தனது அரியணையில் ஏறி அமர்ந்து கொண்டு ராஜ்யம் செய்தார்கள். இது புராண காலத்து கதையாகும். அதை நிஜமாக நாம் இன்று அதன் அடிப்படையில் தான் இன்று முதல் அங்கு யாகமும் பூஜைகளும் நடைபெற்று வருகிறது. அந்த கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். தற்காலத்தில் நாம் சொல்ல வேண்டுமென்றால் முன்னாள் முதல்வர் திரு ஜெயலலிதா அவர்கள் ஒரு காலத்தில் தனது முதலமைச்சர் பதவியை ஒரு வழக்கின் தொடர்பாக அவர் இழந்து விடுகிறார். அப்போது வழக்கில் வெற்றி பெறுவதற்கும் எதிரிகளை வீழ்வதற்கும் மீண்டும் தான் இழந்த முதலமைச்சரை பதவி பெற்றுக்கொள்வதற்காக ஒரு யாகம் நடத்தினார்கள். அந்த கோவில்தான் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய ஐயர்வாடி அருகே, அதாவது கும்பகோணம் ஐயர்வாடி பிரத்யங்கரா தேவி கோவிலாகும். அந்த பிரத்யங்கரா தேவி கோவிலில் திரு குருக்களால் செய்யப்படக்கூடிய யாகம் மிக சிறப்பானதாகும். அங்கே தான் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர்கள் ஒரு யாகம் நடத்தினார். இது அனைவருக்கும் தெரியும். ஜெயலலிதா அம்மையார் அந்த யாகம் நடத்திய பின்பு தான் இப்படி ஒரு யாகம் இருக்கிறதா என்பதே மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. ஆம், அதன் பின்பு தான் இந்த கோவில் பிரபலம் அடைந்தது. அதன் பின்பு அந்த யாகத்தின் முடிவில் அவர்களுக்கு அந்த பலனை கிடைத்து மீண்டும் முதல்வர் பதவி கிடைத்தது. இப்படி இன்னும் பழைய பாண்டவர்கள் காலத்திலிருந்து தற்போது வரை இழந்ததை மீட்டு தரும் சக்தி படைத்த பிரத்யங்கரா தேவி கோயில் உறுதியாக நமக்கு தெரிகிறது. அது மட்டும் தானா என்றால் இல்லை. இந்த கோவிலில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மிக விசேஷ பூஜை செய்யப்படுகிறது. அமாவாசை நாளிலும் பூஜை செய்யப்படுகிறது. குறிப்பாக அமாவாசை நாளில் நடத்தப்படக்கூடிய ஒரு மிளகாய் யாகம் இங்கு மிக பிரபலமாக இருக்கிறது. இந்த அமாவாசையில் செய்யப்படும் ஒரு சக்தி வாய்ந்த மிளகாய் யாகம் என்பது சொல்ல முடியாத அளவுக்கு சக்தி படைத்தாக இருக்கிறது. எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடலாம். கடுமையான கண்ண பிரச்சனையிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளலாம். மனவேதனை, செய்வினை, பில்லி, காற்று, கருப்பு இது போன்ற எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் விடுபடலாம். குறிப்பாக நீங்கள் இழந்த செல்வம், ராஜ்யம், மரியாதை, கௌரவம் நீங்கள் இதற்கு முன் எப்படி இருந்தீர்களோ உங்களுக்கு அதை அப்படியே திருப்பி தரும் சக்தி இந்த அம்மனுக்கு உண்டு. அந்த அம்மனை வணங்குவதற்கு சில முறைகள் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் தவம் செய்ய வேண்டும். இந்த காலத்தில் தவமெல்லாம் விடுபடாது. அல்லது நீங்கள் ஒரு யாகம் செய்யலாம். அது வேண்டுமானால் உங்களுக்கு சாத்தியமாகும். யாகம் செய்து வழிபட்டால் நிச்சயமாக இழந்த செல்வத்தை உங்களுக்கு அவர் கொடுப்பார், ராஜ்யத்தை கொடுத்துருவார். நமக்கு தெரிந்து எத்தனையோ அன்பர்கள் இந்த மிளகாய் யாகத்தால் இந்த பிரத்யங்கரா தேவி கோயில் நடத்தி வெற்றி பெற்றிருக்கார்கள். நிறைய பிரத்யங்கரா தேவி கோயில்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிறது. அதெல்லாம் நாம் குறை சொல்லவில்லை. முறையாக பஞ்ச பாண்டவர்கள், அதாவது பாண்டவர்கள் வணங்கிய கோவில் வாழையடி வாழையாக நடக்கக்கூடிய யாகம் இங்கு தான். பாண்டவர் காலத்திலிருந்து நடக்கக்கூடிய கோவில் இதுதான். இந்த இடத்தில்தான் நமது முன்னாள் முதல்வர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களும் யாகம் நடத்திய ஒரு ஸ்தலமாகும். இதுதான் சரியான பிரத்யங்கரா தேவி கோயில் என்பது பலரது கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் பாண்டவர் காலத்தில் இதுதான்
இந்த கோவில் தான் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டால் உங்கள் எதிரிகள் நிர்மூலமாக ஆகிவிடுவார்கள். கடன் சுமை எப்படியாவது உங்களுக்கு காணாமல் போய்விடும். எதிரிகள் தொல்லை நாடுகளில் உங்களுக்கு விடைபெறும். வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியடையும். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். குறிப்பாக நீங்கள் என்ன இழந்தீர்களோ அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். எந்த மாற்று கருத்துமே இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு முறை இந்த அம்மனை சென்று யாகம் நடத்தியோ அல்லது சாதாரணமாக ஒரு வேண்டுதல் வைத்துவிட்டோ வாருங்கள். செல்வங்களும் மாலைகளும் மரியாதைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள் தற்போது பலரும் தங்கள் எதிரிகளை வீழ்த்துவதற்காக இந்த கோவில் சென்று ரகசிய யாகம் நடத்துவது அனைவருக்கும் தெரிந்த கதையாகும். ஏனென்றால் மிக 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 அற்புதமாக இந்த கோவில் எதிரிகளை வீழ்த்துவதற்கு சரியாக வேலை செய்யும். நீங்களும் சென்று வழிபட்டு இழந்த ராஜ்யத்தையும் இழந்த செல்வத்தையும் நீங்கள் பெற்று நலமோடு வாழ எனது வாழ்த்துக்கள். நன்றி.